விஷ்ணு பகவானின் தசாவதாரத்தில் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை பற்றி பார்ப்போம். பிரம்மனால் படைக்கப்பட்ட தேவர்களுக்கு மட்டும் ஏன் தெய்வத்தன்மையும் வலிமையும் அதிகமாக இருக்கிறது என்று அசுரர்களிடையே பொறாமை குணம் பிறந்தது. அதனால் தேவர்களை அடக்கி ஆள நினைத்தார்கள். அசுரர்களின் தலைவனாக இருந்தவன் சோமகாசுரன் என்ற ஹயக்ரீவன். ஹயக்ரீவன் பார்ப்பதற்கு குதிரை முகத்துடனும் மனித உடலும் கொண்டிருப்பான். ஹயக்ரீவன் சிவனை நோக்கி அக்னியில் நின்று பல தவம் செய்து ஆரிய வரங்களை பெற்று தேவர்களை வெல்லும் சக்தியை பெற்றான். ஈசனிடம் பல வரங்களை பெற்றவன் ஆணவத்தில் பிரம்மனின் படைக்கும் தொழிலை நிறுத்துவதற்காக பிரம்ம லோகத்தையே சுற்றி சுற்றி வந்தான். அப்போது பிரம்ம தேவர் 4 வேதங்களை அடிப்படையாக கொண்டுதான் உயிர்களை படைக்கிறார் என்பதையும் அறிந்து கொண்டான். அதனால் அந்த வேதங்களை கவர்ந்து செல்ல காத்திருந்தான். அதே சமயம் பிரம்மதேவருக்கும் அகம்பாவம் தோன்றியது. இவ்வுலகில் அனைத்து ஜீவராசிகளும் என் மூலமாகவே தோன்றியது. நான் இல்லை என்றால் இவ்வுலகமே இல்லை என்ற ஆணவமும் அவருக்குள்ளே பிறந்தது. மும்மூர்த்திகளில் நானே பெரியவன், நான் மட்டும் ஏன் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று உறங்க ஆரம்பித்தார். பிரம்மதேவர் உறங்கும் காலத்தை ஊழிகாலம் என்று சொல்வர். ஊழிகாலம் என்பது ஒரு யுகத்தின் முடிவு அல்லது பெரும் அழிவு என்று பொருள். பிரம்மதேவர் உறங்கினார். ஊழிகாலம் பிறந்தது. வானமும் மேகமும் கருத்து பெரும் மழையை பொழிய உலகங்கள் மூழ்க ஆரம்பித்தன. இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட சோமகாசுரன் பிரம்மதேவரின் வேதங்களை கவர்ந்து கொண்டு ஆழ்கடலில் ஒளிந்து கொண்டான். ஊழிகாலத்தின் உச்சம் பிரளயம் என்பதால் தேவர்கள் அனைவரும் விஷ்ணுவிடம் சென்று பிரளயம் ஏற்பட்டுவிட்டது, உயிர்களை காக்கும்படி வேண்டினார்கள். கருணை கடலான பரந்தாமன் இவ்வுலகை காக்கவும் சோமகாசுரனை அழிக்கவும் முடிவு செய்தார். உலகம் முழுவதும் நீரால் நிரம்பிக் கொண்டிருக்க ஒரு நிலப்பகுதி மட்டும் மூழ்காமல் இருந்தது. அது நம் தமிழ் மண் ஆகும். ஒரு காலத்தில் நம் தமிழகம் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருந்தது. அந்த நிலப்பகுதியை சத்தியவிரதன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். ஒழுக்கத்திலும் வீரத்திலும் சிறந்தவன். அவன் ஒரு தீவிர விஷ்ணு பக்தனும் கூட. அந்த மன்னன் தினமும் கிருதமாலா என்ற நதிக்கரையில் நீராடிவிட்டு அங்கேயே விஷ்ணுவிற்கு சில பூஜைகளை செய்து வழிபடுவது வழக்கம். அவ்வாறு வழிபடும் போது நதியில் உள்ள நீரை கைகளால் அள்ளினார். ஒரு சிறிய மீன் அவரது கைகளில் வந்தது. அவரும் அந்த மீனை ஆற்றிலே திரும்ப விட சென்றபோது அந்த மீன் அவரிடம் பேசத் தொடங்கியது. மன்னா, இந்த ஆற்றில் தனக்கு ஆபத்து கொடுக்கின்ற அளவிற்கு பெரிய மீன்கள் இருக்கின்றன. தாங்கள் என்னை காப்பாற்றி இங்கிருந்து கொண்டு செல்லுங்கள் என்று மீன் கூறியது. மீன் பேசுவதை கேட்ட மன்னன் ஆச்சரியத்துடன் அந்த மீனை தனது கமண்டலத்தில் விட்டு அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அரண்மனையில் வைத்த கொஞ்ச நேரத்தில் அந்த மீன் கமண்டலத்தை விட பெரிதானது. பிறகு அந்த மீனை மன்னர் கமண்டலத்தில் இருந்து ஒரு பெரிய பாத்திரத்திற்கு மாற்றினார். அந்த பாத்திரம் பற்றாத அளவு மீண்டும் அந்த மீன் வளர்ந்து நின்றது. அரண்மனைக்கு பின்னால் இருக்கும் ஒரு குளத்திற்கு கொண்டு சென்று விட்டதும் அந்த மீன் விஸ்வரூபம் எடுத்து மிக பெரிதாக வளர்ந்தது. சத்தியவிரத மன்னருக்கு இது ஏதோ தெய்வ சக்திதான் என்று புரிந்துவிட்டது. தனது படைகளின் உதவியுடன் அந்த மீனை கடலுக்கு கொண்டு சென்று விட்டார். கடலில் விட்டு அந்த மீன் தலையில் கொம்புடன் மேலும் வளர ஆரம்பித்தது. அச்செயல் கண்ட சத்தியவிரதன் மனமுருக கண்களை மூடி திருமாலை வேண்டினான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு அசிரீரி குரல் ஒலித்தது. சத்தியவிரதனே, நான் சொல்வதை கேள். உலகம் பிரளயத்தால் அழிந்து கொண்டு உள்ளது. இன்றிலிருந்து 7வது நாள் நீ பார்த்து கொண்டிருக்கும் இந்த சமுத்திரமானது உன்னையும் உன் நாட்டு மக்களையும் அழித்துவிடும். அதனால் நீ விரைவாக சென்று நாட்டில் வாழும் மக்களையும் விலங்குகளையும் உணவு தானியங்களையும் மருத்துவ மூலிகைகளையும் ஓரிடத்தில் சேர்த்து வைத்துக்கொள். அப்பொழுது உன் முன்னே ஊழித்தேர் தோன்றும். அது சமுத்திர வெள்ளத்தை எதிர்க்கும் சக்தியை பெற்றிருக்கும். அதில் அனைத்தையும் ஏற்றிக்கொண்டு எனக்காக காத்திரு என்று சொல்லிவிட்டு அந்த குரல் நின்றது. அசிரீரி மூலம் விஷ்ணு சொன்னதை அனைத்தும் சத்தியாவிரதன் ஓரிடத்தில் சேர்த்தான். அந்த இடத்தில் ஊழித்தேர் தோன்றியது. அனைத்தையும் அதில் ஏற்றிக்கொண்டு காத்திருந்தான். அப்போது கடலில் மிக பெரிய அளவில் பிரகாசமான மீன் ஒன்று தலையில் கொம்புடன் படகுக்கு அருகில் வந்தது. விஷ்ணு சொன்னது போலவே அந்த மீனின் கொம்பில் படகை கட்டிவிட்டான். பிரளயம் ஆரம்பித்தது. நிலம் முழுவதும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த பிரளயத்தில் உயிர்கள் அனைத்தும் மடிந்தன. அடுத்து என்ன நடக்குமோ என்று தேவர்கள் அனைவரும் நடுங்கினார்கள். பிரம்மன் என்ன நடக்கிறது என்று அறியாமல் உறங்கிக் கொண்டிருந்தார். தனது கொம்பில் கட்டப்பட்ட படகை தன் சக்தியால் கடலில் ஒரு சிறிய நிலப்பரப்பை உருவாக்கி பத்திரமாக நிற்க செய்தார் மச்ச அவதாரமாக இருக்கும் திருமால். பிறகு 4 வேதங்களை கடத்தி சென்ற சோமகாசுரனை அழிக்க கடலுக்குள் சீறி பாய்ந்தார். மிக பெரிய அளவில் இருக்கும் அந்த மீனை பார்த்தவன் தன் அனைத்து ஆயுதங்களையும் மீன் மீது எறிந்தான். அனைத்து ஆயுதங்களும் சுக்கு நூறாக நொறுங்கின. பிறகு அவனை வதம் செய்து
வேதங்களை மீட்டுக்கொண்டு பிரளயத்தால் உண்டான வெள்ளம் முழுவதையும் தனது 2 செதில்களால் உள்வாங்கிக் கொண்டார். பிரளயம் ஓய்ந்தது. அனைத்தும் சகஜ நிலைக்கு திரும்பியது. உறங்கிக் கொண்டிருந்த பிரம்மதேவரும் விழித்தெழுந்தார். தனது கர்வத்தால் நடந்த அனைத்தையும் கண்டு அதிர்ச்சியும் வேதனையும் பட்டார். மீண்டும் தனது வேதங்களையும் சக்திகளையும் பெற விஷ்ணுவிடம் வேண்டி நின்றார். விஷ்ணு அவருக்கு அன்னம் உருவில் காட்சி தந்து அருள் உபதேசம் செய்தார். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.